SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரசாத், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் நேற்று இரவு முதல் சாரல் மழையாக துவங்கி நள்ளிரவில் மிதமான மழையாகவும் பெய்து கொண்டிருந்தது. அதிகாலையிலும் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் சுமார் 8 மணியிலிருந்து நாகர்கோவில் வட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழையும் மிக கனமழையும் தொடர்ந்து மாறி மாறி பெய்து காணப்படுகிறது. இதன் காரணமாக மாநகரத்தினுடைய முக்கிய பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. கோட்டார், பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சந்திப்பு, செட்டிக்குளம், வடசேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்வதால் போக்குவரத்து வாகன போக்குவரத்து என்பது சில சிரமத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கோட்டார் பகுதியில் அதிக அளவிலான வெள்ளம் மழை சாலையில் தேங்கியிருப்பதால் இருசக்கர வாகனங்களில் செல்வோரும் அதே போன்று 4 சக்கர வாகனங்களில் செல்வோரும் மிக சிரமத்தை சந்தித்து வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல் கோட்டார் பகுதியிலிருந்து மணக்குடி பகுதிக்கு செல்கின்ற சாலையில் வெள்ளம் அதிக அளவில் தேங்கியதால் தற்போது இருசக்கர வாகனங்களும் அதே போன்று 4 சக்கர இலகுரக வாகனங்களும் தற்போது போக்குவரத்து அந்த பகுதியில் முடக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள், அதாவது லாரி, பஸ் போன்ற வாகனங்கள் மட்டுமே அந்த வழியாக சென்று கொண்டிருக்கின்றது. மழை தொடர்ந்தால் அந்த பகுதியில் இருக்கின்ற சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருப்பதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தோடு காணப்படுகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இன்று குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாணவர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றார்கள். அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய தேவை இல்லை என்பதால் அவர்கள் சற்று நிம்மதியோடு காணப்படுகின்றார்கள். எனினும் தொடரும் கனமழை காரணமாக தற்போது சாலைகளில் ஆட்கள் நடமாட்டம் குறைந்து வழக்கமாக திறக்கப்பட வேண்டிய கடைகள் கூட திறக்கப்படாமல் வெறிச்சோடிய நிலையில் காணப்படுகின்றது. தொடர்ந்து மழை பெய்யும் அளவுக்கு கார்மேகம் மூண்டு காணப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.